என் உருத்தான உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இது மாஞ்சோலையோட பார்ட் 3 வீடியோ. அந்த பார்ட் 3 வீடியோவில் தான் நான் மொத்தமாக மாஞ்சோலையை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் வாங்க நம்ம மொத்த டீட்டெயிலையும் நம்ம போய் பார்ப்போம். இந்த மாஞ்சோலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி பர்மிஷன் கிடச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாராலையும் போயிட முடியாது. எனக்கு அங்கே ஒரு அண்ணன் தெரிஞ்சனால தான் எனக்கு அந்த பர்மிஷன் கிடச்சிது. இந்த தெரியுறாங்களா, என் பக்கத்தில் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்களா கட்டம் போட்ட ஷர்ட்டு, அவங்க தான் நமக்கு வந்து ஒரு அண்ணன் அறிமுகப்படுத்தி விட்டாங்க. எனக்கு யாரும் இங்கே தெரியாது, திருநெல்வேலியிலேருந்து எனக்கு யாருமே தெரியாது. அந்த அண்ணன் அந்த திருநெல்வேலி பக்கத்தில் அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஹோட்டல் வேலை பார்க்குறாங்க. அந்த அண்ணன் மூலியமாக தான் எனக்கு அந்த உள்ளூர்காரங்க ஒருத்தவங்களுக்கு தெரியும். எங்கே நிற்கிறாங்களா அந்த அண்ணன், அவர் தான் நம்மளை அழைச்சிட்டு போய் சுற்றி காமிச்சார். கிட்டத்தட்ட அந்த இவங்க 2 பேர்னால தான் நம்மளால் உள்ளவே போக முடிஞ்சது. ஏன்னா அந்த ஊரில் உள்ளவங்க இல்லை அப்படின்னா நம்ம போய் அந்த ஊரை சுற்றி பார்க்க முடியாது, அந்த ஊருக்கு உள்ளே நுழையவே முடியாது. ஏன்னா ஃபாரஸ்ட் செக்கிங் அப்படி ஒரு செக்கிங்கு. இந்த ஃபாரஸ்ட் செக்கிங் தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளூர்காரங்க உதவி இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது. அப்படி தெரிஞ்ச அண்ணன் தான் நமக்கு வந்து நம்ம பார்க்குற அண்ணன். இவங்க பேர் நாராயணன், அவங்க பேர் வந்து பெருமாள் அண்ணன். நம்ம லோக்கல் ஆள், அங்கே உள்ளவங்க, மாஞ்சோலையில் உள்ளவங்க, 4 முக்கு அப்படிங்கிற ஒரு ஊரில் உள்ளவங்க. அவங்க இருக்கிறனால தான் நம்மளால் சுற்றி பார்க்க முடிஞ்சது. நம்ம அந்த ஏரியா பற்றி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா விஷயங்களும் அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு மறைக்கப்பட்ட பூமி அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படி தான் சொல்லலாம். எனக்கு பார்க்கவே அங்கேயே கண்ணீர் வந்துருச்சு, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கு. நான் அது என்னங்க இந்த வீடியோ ஒவ்வொன்றும் ஓடிட்டுருக்கு பாருங்கள். அந்த வீடியோவில் பின்னாடி தெரியும், நான் ஒவ்வொரு விஷயமும் அதில் ஃபோட்டோலேருந்து வீடியோலேருந்து எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது. நம்ம அந்த அண்ணனை மறக்கவே முடியாது. அவர் பேர் வந்து பெருமாள் அண்ணன். அந்த அண்ணன் இல்லைன்னா நம்மளால் சுற்றி பார்த்துருக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது, எந்த விஷயமும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவர் செக் போஸ்ட்டில் அவர் என்னை வந்து தம்பி சொல்லி கிட்டத்தட்ட நிறைய பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் நான் சைன் போட்டு ஆதார் கார்டு காமிச்சு இது எல்லாமே பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. அந்தளவுக்கு வந்து செக்கிங் ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் அது. உள்ளே போனோன்னே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு நமக்கே கண்ணீர் வந்துருச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு அந்த ஊர். அண்ணனை மறக்க முடியாது. ஏன்னா ஒரு வேலையும் நம்மளை செய்ய விடலை, எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டார். சமைக்கிறதுலேருந்து, ஊர் சுற்றுறதுலேருந்து, அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அவரை மறக்கவே முடியாது. அந்த அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிவிட்டு நம்ம மாஞ்சோலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவேன். நான் இந்த மாஞ்சோலையை பொறுத்த வரைக்கும் 6 ஊரை உள்ளடக்கியதுன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த 6 ஊருக்கும் காமனாக உள்ளது பார்த்திங்கன்னா தேயிலை மட்டும்தான். இங்கே இந்த எஸ்டேட் நம்பி தான் அனைத்து மக்களும் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1929 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தேயிலை தோட்டம் தான். கிட்டத்தட்ட 1929க்கு அப்புறம் தான் இந்த தேயிலை வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா 1929 என்ன ஆச்சு அப்படின்னா, சிங்கப்பட்டி ஜமீன் வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுக்கு குத்தகைக்கு விட்டாங்க. அவங்களால கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு குத்தகைக்கு விட்டாங்க. கிட்டத்தட்ட 99 வருஷம் லீஸுக்கு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தேயிலை தோட்டம். இந்த தேயிலை தோட்டம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 6 ஊருக்குமே தேயிலை தோட்டம் இருக்கும். அந்த 6 ஊர்லேயுமே எஸ்டேட் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள தேயிலை தோட்டத்தில் உள்ள பறிக்கிறத எஸ்டேட்டில் கொண்டு போய் வச்சு அவங்க அந்த மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் இவங்களோட வாழ்வாதாரமே எல்லாமே நடந்து கொண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த 2028ஓட அந்த லீஸ் முடியுது. கிட்டத்தட்ட 2028 ஜூன் மாதம்னு நினைக்கிறேன். ஜூன் மாதத்தோட அந்த லீஸ் முடியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கரை கவர்மெண்ட்லேருந்து ஃபாரஸ்ட் மூலியமாக அந்த நிலத்தை அவங்க வந்து எடுத்துக்க போகிறாங்க. இது என்ன அப்படின்னா டைகர் ரிசர்வ்டு ஏரியா அப்படிங்கிற மாதிரி அறிவிக்க போகிறாங்க. இனிமேல் யாரும் உள்ளே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அறிவிக்க போகிறாங்க. அதான் இங்கே மிகப்பெரிய விஷயமே. என்னென்னா இப்போ இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ எந்த மிருகங்கள் உள்ளே வருங்கிறத நம்ம யாராலையும் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி உள்ள ஒரு கிராமம் தான். கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு இன்டீரியரான கிராமம். ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் எது நடந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் ஒரு கிராமம். பட் வந்து இங்கே எல்லா வசதிகளுமே இருந்துச்சு அவங்க இருக்கிற வரைக்கும், அந்த லீஸ் முடிகிற வரைக்குமே இருந்துச்சு. பட் வந்து லீஸ் 2028 தான் முடியுது. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடியே 2024 மக்கள் எல்லாம் வெளியேற்றி விட்டாங்க. அங்கே இப்போ வந்து மக்கள் யாரும் அதிகமாக இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் 4 குடும்பம் 5 குடும்பம் அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 ஊர்லேயுமே அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கூட இங்கே யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே அம்பாசமுத்திரத்துலேருந்து ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் தான் போகுது. அந்த பஸ்ஸு காலையில் டைம் மாறிக்கொண்டே இருக்கும். 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த பஸ்ஸு போனால் தான் அங்கே தகவல் என்னன்னு தெரிய முடியும். அங்கே உள்ள ஆளுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பஸ் அடுத்த நாள் வந்தால் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும். அது வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியாவில் எதுவுமே பண்ண முடியாது. அதான் இங்கே ஒரு பிரச்சனையே. பட் எந்த கடைகளும் பெருசாக அங்கே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன பெட்டி கடை, ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. அந்த கடையில் நமக்கு தேவையான ஜாமான் மட்டும்தான் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா 2 நாளைக்கு அதான் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இப்போ ஆயிடுச்சு. எப்படி
எப்படிப்பட்ட கிராமம் தெரியுமா? மாஞ்சோலை அப்படிங்கிறது நீங்கள் உள்ள நெட்டில் அடித்து பாருங்கள். கிட்டத்தட்ட அப்படி ஒரு அழகான ஊர். அந்த ஊருக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போது நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வெயில் அடிக்குது அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்தில் மறுபடியும் மழை பெய்யும். அடுத்த 1 மணி நேரத்தில் குளிர் அடிக்கும். கிட்டத்தட்ட கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறது அந்த ஊர் மக்களாலே கணிக்க முடியாதுன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ஊர் இருக்கும். கிட்டத்தட்ட மறக்கவே முடியாத சம்பவம். எனக்குமே இப்போ இன்றைக்கி ஒரே நாளில் நடந்தது. நான் அந்த வீடியோவில் நீங்கள் தெரியும் பின்னாடி, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு குளிர் அடிக்குது. அந்த கிளைமேட் எப்படி மாறுதுங்கிறது தெரியல. கண்டிப்பாக வந்து இங்கே மாஞ்சோலைக்கு போயிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஆல்ரெடி போயிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஏன்னா அப்படி தான் இருந்திருக்கும் கிளைமேட்டு. எப்போ என்ன மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இங்கே மினிமம் சிறப்புஞ்சிக்கு அடுத்து இங்கே அதிகமாக மழை பெய்யுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 220 நாள் அப்ராக்சிமேட்லி இங்கே மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அங்குள்ள மக்கள். இங்கே நிறைய நாள் மழை தான் பெஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அழகான ஊரை வந்து அழிவு காலத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். பட் இங்கே உள்ள மக்கள் எல்லாமே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அது இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பாகுது. அது என்ன தீர்ப்புங்கிறத நான் அந்த என்ன கேஸ் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி தீர்ப்பாகுது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 2 வாரத்தில் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் இந்த ஊரை வந்து அழிய விட்டுருக்கக்கூடாது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலே மிக அழகான ஒரு கிராமத்தில் இதுவும் ஒன்று. அதாவது ஃபஸ்ட் இடத்த கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அழகான கிராமம். கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கிராமம். இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போயிருந்தவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கிராமம் இப்போ அழிய போகுதுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிராமம். எனக்கு சொல்லவே முடியல. நேரில் பார்க்கக்குள்ளேயே கண் ஒரு மாதிரி கலங்கிருச்சு. ஏன்னா அந்த இடமே எல்லாமே பாருங்களேன், இடித்து போட்டாங்க. எல்லாருமே இடிச்சிட்டாங்க, தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. இருந்த எல்லா எஸ்டேட்டு, வீடு எல்லாமே அங்கங்கே இடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அதுவுமே இன்னும் ஒரு 2 மாதத்தில் எல்லாத்தையுமே மொத்தமாக இடிச்சிருவாங்க. எப்படி வாழ்ந்த மக்கள், எப்படி வாழ்ந்த இடம், எப்படி உள்ள இடம், இதை வந்து எப்படி தரமட்டமாக ஆக்கியிருக்காங்கன்றத பாருங்கள். கண்டிப்பாக இது கவர்மெண்ட் நினச்சா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் என்ன அவங்க சைடில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே எந்த மிருகம் எப்படி வருங்கிறத அவங்களால யூகிக்க முடியாது. பட் இங்கே உள்ள மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா எல்லாரால் கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து இவ்வளோ 4 தலைமுறையாக அந்த மக்கள் அங்கே வாழ்ந்துட்டாங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா உங்கள்கிட்ட, இப்போ நீங்கள் நைட் தூங்குறீங்க, நாளைக்கு நைட் இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன சுச்சுவேஷன் உங்கள் மனநிலையில் இருக்குன்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும் பாருங்கள். அது மாதிரி தான் இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடியே மக்கள் எல்லாம் வெளியேற்றிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த ஒரு பஸ்ஸு மட்டும் தான் போயிட்டுருக்கு. அந்த ஒரு பஸ்ஸை நம்பி தான் அந்த இப்போ உள்ள கிராமங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக நான் 1 மாதம் 2 மாதத்தில் இந்த ஊர் அழிய போகுது. இதுக்கு மேலே நம்ம அதை பார்க்க முடியாது. எனக்கு இது மிகப்பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது, இதை பார்க்க முடியாது. கண்டிப்பாக நான் அந்த ஊர் அழியறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்துட்டேன் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக தான் இருக்குது. பட் இந்த ஊர் அழிய போகுதுங்கிறது இன்னமும் என்னால் யூகிக்க முடியாத ஒரு ஒன்றா தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகான ஊருங்க. எதுவுமே எங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பசேன்னு, சின்ன சின்ன ஓடைகள், உக்கிரமான சாமிகள், எப்படி சொல்கிறது, தேயிலை தோட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இது. கிட்டத்தட்ட நான் இன்னொரு சம்பவம் நடந்தது நான் சொல்கிறேன். ஒரு 2 3 சம்பவம் சொல்கிறேன். அங்கே ஒரு லாரி ஒன்று கவுந்துச்சு. அதாவது எப்படின்னா, லோடு ஏற்றிட்டு போன லாரி கீழே கவுந்துருச்சு. அந்த லாரியை அவங்களால எடுக்க முடியல. அந்த காட்டுக்குள்ளே இன்னமும் அந்த லாரி கிடக்கு. கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. அந்த லாரியை அவங்களால எப்படின்னு எடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளே இருக்குது. அது எப்படி எந்த மிருகங்கள் வரும்னு சொல்ல முடியாது. எப்படி அதை எடுக்கிறது, இப்போது ஒரு புல்டோசரோ ஒரு கிரெயினை வச்சு எடுக்கணும்னா அந்த கிரெயினும் அங்கே மேலே போக முடியாது. அது ஒரு விஷயம். அந்த லாரி இன்னமும் அங்கேயே தான் கிடக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம். இங்கே உள்ள நிறைய பேர் புலி அடிச்சிருக்கு, யானைகள் மிதிச்சிருக்கு. அது போக வந்து பாம்பு சுற்றி நிறைய விஷம் உள்ள பாம்புகள்லாம் இங்கே நிறையா இருக்குது. நிறைய பேர் நிறைய கதை சொன்னாங்க. அந்த கதைன்னு சொல்ல முடியாது, அது உண்மை சம்பவம் தான். இன்னுமே அது இருக்குது. ஒரு அக்காவுக்கெல்லாம் வந்து காலிலே ஃபுல்லாக சுற்றிருச்சான். அந்த சுற்றின அந்த இடம் வந்து இன்னும் பதிவு அப்படியே இருக்குது அந்த காலில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது மாதிரி மலை சம்மந்தப்பட்ட இடங்களில் இது மாதிரி நிறைய நடக்குது இதுதான். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போகணுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப உருக்கமான ஒரு செய்தி தான். பார்த்திங்க அப்படின்னா எல்லா வசதியுமே இருந்திருக்குங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து சர்ச்சு, கோயில் எல்லா விஷயமே இருந்திருக்குங்க. ஆனால் எல்லாத்தையுமே இங்கே தரமாட்டமாக்கிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே தரமாட்டமாக்கிட்டு அதை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அழுவ வந்துடுங்க. ஏன்னா எப்படி இருந்த கிராமம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இனியும் ஒன்றும் பண்ண முடியாது. யார் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தேயிலை தோட்டம் ஃபுல்லாகவே காடு மாதிரி மண்டிருச்சு. அதையெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா கூட இன்னும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணோம். இது கவர்மெண்ட் நினச்சா பண்ண முடியும். பட்டு சிஎம் விஜய் சார் அவர் நினச்சாருன்னா
கண்டிப்பாக முடியும். அது முடியாதுன்னு கிடையாது. பட் வந்து நிறைய பாதுகாப்புகள், நிறைய விஷயங்கள், நிறைய பணங்கள் செலவாகும். அதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது முடியும். ஏன்னா இது தமிழ்நாட்டிலே மிக அழகான ஒரு கிராமம். இதை வந்து கைவிடணுங்கிறது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அது. ஏன்னா ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா இந்த கிராமத்துக்காக நிறைய பேர் உயிரை இழந்து விட்டுருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்திங்க. கிட்டத்தட்ட வந்து 1999 பார்த்தீங்க அப்படின்னா தேயிலை தோட்டம் போராட்டம் பண்ணுறதுக்குள்ள சம்பள உயர்வுக்காண்டியும் ஒரு சில விஷயங்களுக்காண்டியும் அவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து தாமிரபரணி ஆற்றுல கிட்டத்தட்ட 17லேருந்து 18 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சோகமான செய்திங்க. நிறைய பேர் இந்த ஊருக்காக, இங்குள்ள வாழ்ந்த மக்களுக்காக உயிரை விட்டுருக்காங்க. அவங்களோட தியாகத்துக்காச்சும் இந்த ஊரை நம்ம வந்து பாதுகாத்து வச்சுருந்துருக்கணும். இவ்வளோ பேர் உயிரிழந்தும் அந்த ஊரை வந்து நம்ம பாதுகாக்க முடியலைங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான். கண்டிப்பாக அண்ணன் சிஎம் விஜய் அவர்கள் நினச்சா மட்டும் இது வந்து சாத்தியமாக நடக்கும். கண்டிப்பாக முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கலாம் சொன்னது கிடையாது. முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணுங்கள். அவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நிறைய விஷயம் இது எனக்கு தெரியாமல் இருந்திருக்காது, தெரிஞ்சிருக்கும். பட் வந்து அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறனால எப்படி நடக்க போகுது தெரியல. கோர்ட்டு தீர்ப்பு என்ன அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பட் வந்து இந்த மாஞ்சோலை கிராமத்தை என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுங்க. இந்த கிராமத்துக்கு எல்லாராலையும் போயிட முடியாது. பல பர்மிஷன் வாங்கி தான் நம்ம போக முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் இன்னும் ஒரு மாதத்தில் இந்த கிராமத்தை வந்து இது பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே யாரும் போகணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சால் கால் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான் சொல்லலாம். என்னால் முடியும்னு சொல்ல முடியாது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ பர்மிஷன் வாங்கணும். இங்கே வந்து மாஞ்சோலையிலே ஒரு சில இடத்துல மட்டும்தான் இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நான் பார்த்துட்டு முடிஞ்சால் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே போகணும் அப்படின்னா உங்களை உயிரை வந்து ரிஸ்க் எடுத்து தான் போகணும். ஏன்னா எப்போ எது வரும்னு தெரியாது. அங்கே ஒரு நாள் தங்கினா தான் அடுத்த நாள் தான் நீங்கள் பஸ்ஸில் வரலாம். இன்றைக்கி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அந்த பஸ் நாளைக்கு மறுபடியும் 11 மணிக்கு தான் அங்கே வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏறி வரலாம். மறுபடியும் திருப்பி இடையிலலாம் வர முடியாது. சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள ஏதாச்சும் கிடைக்கிறத வச்சு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அது எதுவுமே இல்லாதனால அதை வச்சு தான் நம்ம சாப்பிட்டணும். இந்த வீடியோவில் பின்னாடி எல்லாமே வீடியோ எடுத்துருக்கேங்க. அங்கே உள்ள எல்லா வீடியோமே நான் இதில் போட்டிருக்கேன். அந்த அழகான கிராமம், சர்ச்சு, கோயில் எல்லாமே இதில் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியும், எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்றது தெரியும், மழை காலங்களில் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். இதில் நான் பஸ்ஸில் வரக்குள்ளே மழை பெஞ்சதும் இருந்துச்சு, வெயில் அடித்ததும் இருந்துச்சு, குளிர் அடித்ததும் இருந்துச்சு. குளிர் அடித்தது உங்களுக்கு தெரியாது, மழை பெஞ்சது வெயில் அடித்ததும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். பட் அதை பார்க்கலாம். கிளைமேட் சேஞ்ச் ஆனது இது எல்லாமே ஒரே நாளில் நடந்தது தான். அடுத்தடுத்த நாள் கிடையாது, ஒரே நாள் நடந்த விஷயங்கள். ஆனால் இந்த எஸ்டேட் ஓனர் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ அவங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் வந்து 2028 வரைக்கும் உங்கள் லீஸ் இருந்திருக்கு. ஆனால் 2028 ஸ்டார்டிங் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஒரு மக்களை வந்து அங்கே இருக்க வச்சுருந்துருக்கலாம். பட் நீங்கள் நினச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பட் இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு உழைச்சி கொடுத்த அந்த மக்களை இன்னும் நீங்கள் 3 வருஷம் நீங்கள் பாதுகாத்து அந்த இடத்துல வச்சுருந்துருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல விட்டுட்டீங்க. கண்டிப்பாக அதுவும் எனக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக உங்களுக்காக உழைச்சிருப்பாங்க, அந்த மக்களை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் தான். இது பர்சனலாக எனக்கு உள்ள விஷயம். ஆனால் அங்கே உள்ள மக்களுக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. பட் வந்து அவங்களோட மனப்பான்மை என்னென்னா, நம்ம இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட மனப்பான்மை. ஏன்னா யாராக இருந்துமே அவங்க ஊரை விட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு வருத்தமான விஷயந்தான். ஆனால் அது இவ்வளோ அழகான ஒரு கிராமத்தையும் இவ்வளோ இதான ஒரு கிராமத்தையும் விட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயந்தான். கண்டிப்பாக அழகு உள்ள இடத்துல ஆபத்து இருக்குங்கிறது உண்மை தான். பட் இருந்தாலும் அவங்க இத்தனை 4 தலைமுறையாக வாழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒரு இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஒரு வருத்தமான விஷயந்தான். பட் வந்து இப்போ உள்ள மக்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 3 சென்ட் இடமும் கட்டிக்கிறதுக்கு ஒரு வீடும் கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இல்லை அரசாங்கத்திலே வச்சுருக்காங்க. இது எந்த விதத்தில் சாத்தியம், எந்த இடத்துல முடியுங்கிறது எனக்கு தெரியாது. பட் வந்து நல்லபடியாக இது அவங்களுக்கு நடந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கணும், நானும் வேண்டிக்கிறேன். கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு வாரம் கழிச்சா தான் நமக்கு அந்த தீர்ப்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த கோர்ட் தீர்ப்பு எதனால் கேஸ் போட்டாங்க என்ன அப்படிங்கிறத நான் மொத்த டீட்டெயிலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட அப்லோட் பண்ணிவிடுறேன். ஓகே மக்களே, நன்றி.